ஹலோ மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட Volkswagenோட டைரான் வெஹிக்கிள் தான் இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்துட்டு அவங்களோட கரண்ட் ஃபிளாக்ஷிப் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வெஹிக்கிள் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் வீடியோ. ஸோ இப்போ Volkswagen டைரானோட ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ வெஹிக்கிளை பார்த்த உடனே ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது அப்படிங்கிறது VW வெஹிக்கிளுக்கு நம்ம வந்து சொல்லவே வந்து தேவையில்லை. அண்ட் ஆல்சோ இப்போ VW ஃபேமிலிலையும் டைரானில் எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி டிஆர்எல்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த லோகோவும் இலிமினேட் ஆகிற வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் ஹெட்லாம்ப் வந்து ஆன் பண்ணுறோம் அப்படிங்கிற டைமில் இதோட லோகோ வந்து எலிமினேட் வந்து ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் டு தி ஹெட்லாம்ப்ஸ். ஸோ ஹெட்லாம்ப்ஸில் வந்துட்டு Volkswagen வந்துட்டு IQ லைட்ஸ் அப்படின்னு வந்து கால் அவுட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்க இந்த டியூவல் ப்ரொஜெக்டர் செட்டப் நீங்கள் வெஹிக்கிளை ஆன் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் இது அலைன் ஆகிறத நம்மளால் வந்து விஷுவலாகவே வந்து பார்க்க முடியும். ஸோ வெஹிக்கிளோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியும் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இதோட அலைன்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவான ஒரு விஷயம். ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுக்கும் வந்து டெஃபினட்டாக இது வந்து கூசாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நாட் ஒன்லி தட், ரிஃப்ளெக்ஷன் சைன் போர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டைம்லையும் சைன் போர்ட்ஸில் ரிஃப்ளெக்ஷன் ஆகாமல் டிரைவருக்கு வந்து அது விஷுவலாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹெட்லாம்ப் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட டேட்டா நம்ம ஏடாஸோட கேமராலிருந்து எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து அலைன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஆட் ஆன் பாயிண்ட். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இதில் வந்து ஏர் கர்டைன்ஸ் வந்து பாருங்களேன். ஸோ இந்த ஏர் கர்டைன்ஸ் வந்து வெஹிக்கிளுக்கு வந்து கொடுக்கணுமேனு இல்லாமல் ஜென்ரலாகவே இந்த பம்பரோட கார்னரில் சின்னதாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டைரானில் இது நல்ல ஒரு போல்டான ஒரு ஏர் கர்டைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வெஹிக்கிளோட டைனமிக்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத என்னால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல முடியும். பிகாஸ் இதில் இருக்க ஒரு 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் வெஹிக்கிளை வந்து ஓட்டுறக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வெஹிக்கிளோட டைனமிக் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத VW வந்து ரொம்பவே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிலோ டு தட் இந்த ஹனிகாப் டிசைன் வந்து வெஹிக்கிளோட ரோட் ப்ரெசன்ஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆன் த ஃப்ரண்ட்டில் 6 பார்க்கிங் சென்சார்ஸ் அலாங் வித் தட் 360 கேமரா வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பட் இந்த 360 கேமரா நல்ல ஒரு வைடான ஒரு டேட்டா வந்து கேப்சர் வந்து பண்ணுது. ஸோ நீங்கள் வெஹிக்கிளை வந்துட்டு ஸ்டீர் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் கேமராவே திரும்புகிற மாதிரி ஒரு விஷுவலாக இன்ஃபோடைமில் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ வெஹிக்கிளோட இன்டீரியர் பார்க்குறப்ப நம்ம அதையும் வந்து பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு வெஹிக்கிளோட டயர்ஸ். ஸோ டயர் சைஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப R19 அலாய் வீல்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. டயர் சைஸ் இஸ் 255/45 டயர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இதோட அலாய் வீல்ஸில் வந்துட்டு R19 கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருந்தோம். பட் இதில் எல்லாமே இந்த சேஃப்டி நட்ஸோடு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால இதுக்குன்னே இருக்க ஒரு டூலை யூஸ் பண்ணி தான் நம்மளால் இதை வந்து ரிமூவ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னலான ஒரு பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் ORVM. ஸோ இந்த ORVMல இன்டெகிரேட்டராக இண்டிகேட்டர்ஸ் அண்ட் அதுலேயே 360 கேமராஸ் இதெல்லாமே வந்து காமனாக எல்லா கார்லையும் நம்ம வந்து பார்க்குறதா. அண்ட் இதில் ஹீட்டட் ORVMஸும் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால வின்டர் டைம்லலாம் நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரைட் சைடோட ORVMல வந்துட்டு ஆன்டி கிளாரோட வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு அடிஷ்னலான ஒரு பாயிண்ட். அண்ட் ஹியர் இஸ் யுவர் ஆர் லோகோ நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு குரோம் லைனிங் வந்து ஆரம்பிச்சு வெஹிக்கிளோட எண்டு வரைக்கும் ட்ராவல் ஆகுது. வெஹிக்கிளோட ப்ரீமியம் லுக்கை வந்து நல்லாவே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஜென்ரலாகவே குரோம் வந்து அதிகமாக ஆட் பண்ண அது வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஸோ டைரானில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் குரோம் லைனிங்ஸ் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு இந்த இடத்துலலாம் வந்து ரிக்வஸ்ட் சென்சார் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரிக்வஸ்ட் சென்சார்ஸ்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் கீயை பேக்கெட்டில் வச்சுட்டு நம்ம கிராப் பண்ணாலே வந்து போதும், ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து அன்லாக் ஆயிரும். அண்ட் கோ டிரைவர் சீட்ஸுமே வந்துட்டு வெல்கம் ஃபங்க்ஷனோட வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ 8-way பவர்டு சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மெமரி சீட்ஸும் வந்து இருக்கு. அண்ட் நாட் ஒன்லி தட், வென்டிலேட்டட் சீட்ஸோட வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஹைவே டிரைவிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்காக 8 மோட் மசாஜர் சீட்ஸ் வந்து டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ VWயோட டைரானில் ஃப்ரண்ட்லேயும் வந்து ISO ஃபிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப மினிமலான ஒரு காசில் தான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ VW டைரான்லையும் ஃப்ரண்ட்லேயும் ISO ஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ISO ஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இஃப் யூ வாண்ட் யூ கேன் டர்ன் ஆஃப் தி ஏர் பேக்ஸ், பட் நம்ம யாருமே வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுறதில்ல. அண்ட் நெக்ஸ்ட் டு த ரியர் டோர்ஸ். ஸோ இந்த டோர்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறப்ப இதோட ஹெவினஸை வந்து என்னால் வந்து ஃபீல் வந்து பண்ண முடியும். பிகாஸ் யூரோப்பியன் என்கேப்லேயே வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் ஃபார் போத் அடல்ட் அண்ட் சைல்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அண்ட் லுக் அட் த டோர்ஸ் நவ். ஸோ இதில் வந்துட்டு அழகாக வந்து ஒரு சன் ஷேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே எட்ஜ் டு எட்ஜ் கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால ப்ராப்பராக வந்து சன்லைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு டெஃபினட்டாக வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். அண்ட் ஆல்சோ ஹார்மன் கார்டன் ஆடியோ சிஸ்டம் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. 11 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம். ஸோ இந்த கிராப் ஹேண்டில்ஸ், ஆர்ம்ரெஸ்ட் எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா விண்டோஸுமே 1 டச் அப் அண்ட் டவுனோட வந்து கொடுக்குறாங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் டு த ரியர் சீட்ஸ். ஸோ இந்த ரியர் சீட்ஸில் ரியரில் ஏசி வென்ட்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இட்ஸ் ட்ரிபிள் ஜோன் ஏசி வென்ட் அப்படின்றது ஒரு அடிஷனல் பாயிண்ட். அண்ட் ஆல்சோ இதுலேயே வந்துட்டு 2 டைப் சி சார்ஜஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டு தி சீட்ஸில் வந்துட்டு நிறையா பேசஞ்சர்ஸ்க்கு வந்துட்டு
சென்டரில் வந்து எப்பவுமே ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் VWயோட டைரானில் வந்துட்டு 3 பேருக்குமே வந்து செப்பரேட்டாக அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அலாங் வித் த ஆம்ரெஸ்ட். ஸோ இந்த ஆம்ரெஸ்ட்டில் வந்துட்டு கப் ஹோல்டர்ஸும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. கப் ஹோல்டர்ஸ் வந்து இதை புல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை புல் பண்ணிட்டு இங்கே டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கப் ஹோல்டர்ஸ் வந்து இருக்குது. ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். ஸோ VW டைரானோட ரியர் சீட்டில் நம்ம வந்திருக்கோம் செகண்ட் ரோவில். ஸோ செகண்ட் ரோவில் ஒரு ஹியூமங்கஸான லெக் ரூம் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு அமேசிங்கான தை சப்போர்ட் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஹெட் ரூம் வந்து மோர் தென் எனஃபா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மை ஹைட் இஸ் 5.5. 6 ஃபீட்டில் இருந்தீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கிராம்ப்டான ஒரு ஹெட் ரூம் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ ரியர் சீட்ஸுமே வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம். பட் தேர்ட் ரோ ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஐ வில் ஷோ யூ தட் ஆஸ் வெல். ஸோ VWயோட டைரானா தேர்ட் ரோ வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருக்க லிவரை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீட்ஸை வந்து ரிக்ளைன் வந்து பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் டு தட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேக் வந்து புல் பண்ணிட்டு நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து முன்னாடி வந்து பண்ணிடும். அதுக்கப்புறம் தேர்ட் ரோ வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் வந்து பார்க்கணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த தேர்ட் ரோ வந்து நான் கிட்ஸுக்கு தான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். அடல்ட்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக வந்து கிடையாது. பட் ரியர் சீட்டில் வந்துட்டு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால Volkswagen Tayron ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன் த ரியரில் வந்துட்டு பிளாக் டவுட்டாக ஒரு ஷார்ட் ஃபின் ஆண்டனா வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ ரியரில் ஆஸ் யூஷுவல் வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப், ரியர் டிஃபாகர் லைன், ரியர் வைப்பர் வித் வாஷரோட வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்ன அப்படின்னா இதோட டெயில் லேம்ப்ஸ். ஸோ டெயில் லேம்ப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக இதை இப்போ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறப்ப டைரான் அப்படின்றத நம்மளால் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி டெயில் லேம்ப்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் நாட் ஒன்லி தட், வெல்கம் அண்ட் குட் பை ஃபங்க்ஷனில் 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால இந்த அனிமேஷனும் நம்மளால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது ஒரு அடிஷ்னலான ஒரு பாயிண்ட். அண்ட் திஸ் இஸ் யோர் ரிவர்ஸ் லைட்டிங். 2 சைட்லேயும் ரிவர்ஸ் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்இடியில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஹியர் இஸ் யோர் ஆல் வீல் டிரைவோட பேட்சஸ் வந்து இங்கே இருக்குது. 4 மோஷன் அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து Volkswagen இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பூட் ஸ்பேஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி சேம் அல்காரிதம் இங்கேயும் வந்துட்டு 6 பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் கேமரா வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் டிஃப்யூசர்ஸ் வந்து பாருங்களேன். ஸோ வெஹிக்கிளோட ஸ்போர்ட்டி லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டு த பூட் ஸ்பேஸ். ஸோ பூட் ஸ்பேஸில் வந்துட்டு பவர்டு டெயில்கேட் அலாங் வித் கெஸ்டர் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். ஸோ லெட் மீ செக். ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து குயிக்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த டெயில்கேட் ஓப்பன் ஆகிற ஸ்பீடுமே வந்து ரொம்ப குயிக்காக இருக்குது கம்பேரிங் டு த அதர் கார்ஸ் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஆல்சோ when it comes to the boot space 345 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. எல்லா சீட்ஸுமே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்க டைமில், ஐ மீன் அன்ஃபோல்டு வந்து நம்ம பண்ணியிருக்க டைமில் ஃபோல்டு வந்து பண்ணுறோம் அப்படின்றப்ப இந்த 2 ரோவும் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப இட் கேன் ஏபிள் டு எக்ஸ்டெண்ட் அப் டு 1905 வரைக்கும் இதோட பூட் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்றது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். திஸ் இஸ் யோர் ஓனர்ஸ் மேனுவல். ஸோ ஓனர்ஸ் மேனுவலே நம்மளோட ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி மாதிரி அவ்வளோ பெருசாக வந்துருக்கு. அண்ட் ஆல்சோ ஹியர் இஸ் யோர் ஸ்பேர் வீல். ஸோ இந்த ஸ்பேர் வீல் ஆக்சஸ் பண்ணுறப்ப இந்த தேர்ட் ரோ வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பார்சல் ட்ரேவே இதை வந்து நம்மளால் வந்து யூஸ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ ஸ்பேர் வீல் வந்துட்டு R18 வந்து கொடுத்தாலும் கூட இதோட பேபி டயர் தான். இதோட திக்னஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட ஒரு சேடான ஒரு விஷயமும் வந்து கூட. 45/85 தான் இதோட ஸ்பேர் வீல் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. And next to the driver door. So before jumping into the driver door, so one more thing I want to show you guys. So இதான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நம்ம கீயை வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு டேரெக்டாக இந்த கிராப் ஹேண்டில்ஸை கை வச்சோம் அப்படின்னாலே டோர்ஸ் வந்து அன்லாக் ஆகிடும் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் வந்து பாயிண்ட். ஸோ இங்கேயும் B-கலரில் Volkswagen அப்படிங்கிற ஒரு பேட்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சிசர் டோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால உள்ளுக்குள்ளே ஜஸ்ட் வந்து ஏறல. அண்ட் திஸ் இஸ் யோர் டிரைவர் டோர். ஸோ இந்த டிரைவர் டோரில் வந்துட்டு சென்ட்ரல் லாக் அண்ட் லாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அந்த அல்கந்தாரா மெட்டீரியல்ஸ் வந்து ஆக்சஸ் வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 4 விண்டோ பவர் விண்டோ அலாங் வித் 1 டச் அப் அண்ட் டவுனோட வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் யோர் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் மிரரோட கண்ட்ரோல்ஸ். இதில் தான் ஹீட்டட் மிரரோட கண்ட்ரோல்ஸையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் உங்களோட டெயில்கேட் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஓஆர் வீம் தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஓஆர் வீமில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் கம்மி பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்ஷன் நைட் டைமில் வந்து கம்மி பண்ணிடும் அப்படிங்கிறனால ஆட்டோ டிமிங் IRVMல இருக்க மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை இந்த ORVMலயும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு டாட்டட் லைன்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்க ஒரு லென்ஸ் மாதிரி வந்து ஒர்க் வந்து ஆகுது. ஸோ பிளைண்ட் ஸ்பாட்டில் வரவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணி இந்த இடத்துல வந்து டேட்டா வந்து ப்ரொஜெக்ட் வந்து பண்ணுது. ஸோ அண்ட் டிரைவர் சைட்லையும் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு 8-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், 3 மெமரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, வென்டிலேட்டர் சீட்ஸ் அண்ட் அலாங் வித் ஹீட்டர் ஃபங்க்ஷன் அண்ட் ஆல்சோ 8 மோட் மசாஜிங் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்.
ஸோ வெஹிக்கிள்குள்ளே ஏறினோடனே இதோட ப்ரீமியமான டேஷ்போர்டு தான் நம்மளை வந்து வெல்கம் பண்ணுது. அண்ட் ரொம்ப நோட்டீஸபிளாக இருக்க விஷயம், ஸோ இவ்வளோ பெரிய இன்ஃபோடைன்மெண்ட். ஸோ 15 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இதில் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். ஸோ பிஃபோர் கெட்டிங் டு தட், இந்த டேஷ்போர்டில் எல்லாத்துலேயும் வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் தான் இந்த இடத்துல வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அல்கண்டாரா மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பிலோ டு தட் க்ளவ் பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ க்ளவ் பாக்ஸ் மட்டும் கூல் க்ளவ் பாக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கலாம், பட் தே ஹவ் மிஸ்ட் இட். அண்ட் இந்த இடத்துல ஆம்பியன்ட் லைட்டிங்கோட டச்சஸ் வந்து இங்கேயே வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆம்பியன்ட் லைட்டிங் ஜென்ரலாகவே வந்து இருக்கும். பட் இந்த பேட்ஸ்லயும் ஆம்பியன்ட் லைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைம்ல இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கு. ஈவன் டோர் பேட்ஸ்லயும் இருக்கிறதும் கூட இந்த இடத்துலயும் ஆம்பியன்ட் லைட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்மளால வந்து கஸ்டமைஸும் வந்து பண்ணிக்க முடியும். இஃப் நீடட் நம்மளால வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த ரூஃப்ல வந்து பாருங்களேன், ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட எல்இடி ரீடிங் லேம்ப்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. இதுவும் வந்து டச்சில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே வந்து பட்டன்ஸ் வந்து கிடையாது. ரொம்ப மினிமலைஸ்டு தான் பட்டன்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஈவன் சன்ரூஃபோட பட்டன்ஸ் கூட எல்லாமே வந்து டச் பேட்ஸ்ல தான் வந்து கொடுக்குறாங்க. இதை நான் வந்து ஸ்வைப் பண்றேன் அப்படிங்கிறப்ப சன்ரூஃப் வந்து எல்லாமே வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிடுறேன், பிகாஸ் ரொம்ப ஹீட்டாக வந்து இருக்கு. அண்ட் ஷேடை மேனுவலாக ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டெடிக்கேட்டடாக வந்துட்டு ஒரு டச் பேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் டு த ஷேட்ஸில் வந்துட்டு அலாங் வித் வேனிட்டி மிரர் இலுமினேஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் டிரைவருக்கும் வேனிட்டி மிரர் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க அலாங் வித் இலுமினேஷன். ஸோ டிக்கெட் ஹோல்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தேவையே இல்லை. ஸோ இந்த மாதிரி வேனிட்டி மிரர்ஸ் வந்து இருந்தாலே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். And next to the infotainment. So infotainment, as I said, 15 inch infotainment, wirelessல Android Auto and Apple CarPlay வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இதில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ ஏசியோட கண்ட்ரோல், ஸோ ஏசி வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், இது ட்ரிபிள் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் அப்படிங்கிறனால நம்மளால் இந்த இடத்துல இருந்தே டிரைவர் அண்ட் கோ டிரைவரோடதையும் நம்மளால் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். இன்ஃபோடைன்மெண்ட்லேயே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். குயிக் ஆக்சஸ்க்காக இங்கேயும் வந்து ஒரு டச் பேட்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சரை வந்து நம்மளால் இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும், ஃபேன் ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அடிஷனலான ஒரு பாயிண்ட். ஸோ இன்ஃபோடைன்மெண்ட்டில் நம்ம மெனு வந்து ஆக்சஸ் வந்து பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த மெனுவில் வந்துட்டு ஒயர்லெஸ்ல ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆல்சோ ஆட்டோ பார்க்கிங்கோட கண்ட்ரோல்ஸ் இங்கே தான் இருக்குது. ஏடாஸோட செட்டிங்ஸ் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணணும்னா இந்த மெனுவில் தான் நம்மளால் வந்து ஆஃப் வந்து பண்ண முடியும். அண்ட் குயிக்காக வெஹிக்கிளோட செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஆக்சஸ் பண்ணுறப்ப இஎஸ்பியை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல குயிக் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஓடுது, ஆட்டோ ஹோல்டு ஓடுது, ஹெச்ஓடி ஓடுது. ஹெச்ஓடியை வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படின்னா அதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. அண்ட் ஏடாஸோட கண்ட்ரோல், லேன் அசிஸ்ட் ஓடுது, டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங், இன்டீரியர் மானிட்டரிங் இருக்குது. ஸோ வெஹிக்கிளில் வந்துட்டு நம்ம இறங்கி வந்து போகிறோம் அப்படின்றப்ப குழந்தைகளோ இல்லை பெட்ஸோ ஏதாச்சும் இல்லை இருந்துச்சுனாலும் நம்மளை அலர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச்டிசியோட கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் ஆஃப் ரோட் மோடு வந்து போடுறீங்க அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக ஹில் டிசன் கண்ட்ரோலும் ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்றது ஒரு அடிஷனல் பாயிண்ட். இந்த அசிஸ்ட்டில் நம்ம வந்து போகிறோம் அப்படின்றப்ப வெஹிக்கிளோட ஏடாஸோட கண்ட்ரோலுக்கு குயிக் ஆக்சஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்க இந்த ரொட்டேஷனல் டைலையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உள்ளே இருக்க இந்த குட்டி டிஸ்பிளேல நீங்கள் வந்து டேப் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப குயிக்காக டிரைவ் மோடுக்கு வந்து மூவ் ஆகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த டிரைவ் மோடுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ரோட்டரி டயலை யூஸ் பண்ணி ஈகோ, கம்ஃபர்ட், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. அண்ட் நாட் ஒன்லி தட், ஸோ இந்த இண்டிவிஜுவல் மோடில் வந்து போயிட்டு நான் இந்த செட்டிங்ஸில் வந்து போகிறேன் அப்படின்றப்ப ஆல் வீல் டிரைவோட செட்டப் வந்து கம்ஃபர்ட்டில் வேணுமா, ஸ்போர்ட்டில் வேணுமா, வெஹிக்கிளோட டைனமிக்ஸ் எப்படி இருக்கணும், ஸ்டீரிங் வந்து ஹார்டாக இருக்கிறது வந்து சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலோட சென்சிட்டிவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறது. அண்ட் நாட் ஒன்லி தட், லைட்டோட அசிஸ்டன்ட். ஸோ இந்த லைட்டில் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன், இவங்களோட இந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்துட்டு ஸ்பீடை சென்ஸ் பண்ணி த்ரோ பண்ணுறது, ஆப்போசிட்டில் இருக்க வெஹிக்கிளை பேஸ் பண்ணி த்ரோ பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கம்ஃபர்ட் அண்ட் ஸ்போர்ட்னு 2 டிஃப்ரெண்ட் செட்டப்பில் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஏர் கண்டிஷனிங்லேயும் வந்து பாருங்களேன், இங்கே கம்ஃபர்ட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மோட்ஸ் இருக்கு இல்லையா. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த ஆட்டோவில் நீங்கள் வந்து டேப் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அதுலேயே லோ, மீடியம், ஹை அப்படின்னு சொல்லிட்டு 3 மோட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அண்ட் அதுக்கு கீழே தான் வந்துட்டு மொபைலோட டாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கடா ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல 2 ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு அடிஷனல் ஸ்ட்ரென்த். அண்ட் ஆல்சோ இதுலேயே வந்துட்டு 2 டைப் சி சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே 2 டைப் சி சார்ஜஸ், ரீலி 2 டைப் சி சார்ஜஸ் இருக்குது அப்படின்றனால நம்பர் ஆஃப் கேஜெட்ஸை நம்மளால் வந்து சார்ஜ் போடுறதுக்கு வந்து ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் டு தி டைல்ஸ். இந்த டைல்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து கவர் வந்து பண்ணிட்டோம். இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கு வந்து கண்ட்ரோல் இந்த இடத்துல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாகவே ரவுண்டாக நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு சைடில் தான் வந்து நம்மளோட பார்க்கிங் பிரேக் இருக்குது. அண்ட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வெஹிக்கிள் டிரைவ் போட்டு த்ராட்டில் கொடுக்குறப்ப இந்த பார்க்கிங் பிரேக் ரொம்ப குயிக்காக ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத என்னால் வந்து ஃபீல் வந்து பண்ண முடியுது. மற்ற கார்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த பார்க்கிங் பிரேக் எங்கேஜ் ஆகிறதும் சரி, டிஸ்எங்கேஜ் ஆகிறதும் சரி ரொம்ப வந்து குயிக்காக இருக்குது அப்படிங்கிறது ஒரு அடிஷனலான ஒரு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் டு தி கிளஸ்டர். ஸோ இந்த கிளஸ்டரில் வந்துட்டு
ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. 10 இன்ச் கிளஸ்டர் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேவை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதோட வியூஸையும் நம்மளால் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதோட கலர் தீம்ஸையும் நம்மளால வந்து சேஞ்ச் வந்து பண்ண முடியும். கலர் தீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு சேம் இந்த ரோட்டரி டைல் தான். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்வைப் வந்து ட்ரைவ் மோட்ஸ் போயிட்டு நம்ம வந்து ஸ்வைப் பண்ணாலே இந்த இடத்துல இன்ஃபோடைன்மெண்ட்டில் நம்மளால் மல்டிபிள் மோட்ஸை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் லான்ச் வந்து போகிறேன் அப்படின்னா ப்ளூ அண்ட் நேச்சுரல் எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எனர்ஜெட்டிக் மோடு வந்து போடுறோம் அப்படின்றப்போ ஒரு ஸ்போர்ட் மோட் ஃபீல் வந்து கொடுக்குது. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் டு தி ஸ்டீரிங் வீல். ஸோ ஸ்டீரிங் வீல் வந்துட்டு ஒரு லெதர் ராப்டு ஸ்டீரிங் வீல் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ கிராப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக்கும் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கார்னர்லேயும் நீங்கள் வந்து ஸ்டீரிங்கை ரொட்டேட் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த ரொட்டேட் ஆகி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ்பெஷலி இன் திஸ் VW Tayron. அண்ட் ஆல்சோ ஸ்டீரிங்கோட லெஃப்ட் சைடில் ஆடியோவோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏடாஸோட கண்ட்ரோல்ஸ், க்ரூஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. ஸோ ரைட் சைடில் வந்துட்டு நம்மளோட கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ரெகக்னேஷன் அண்ட் ஹீட்டர் ஸ்டீரிங்கோட கண்ட்ரோல்ஸும் இந்த இடத்துல தான் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இந்த இடத்துல நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக்கோட கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ட்ரைவ் மோட் ஷிஃப்ட் பண்ணுறது எல்லாமே ரைட் சைடு இருக்க ஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லெஃப்ட் சைடில் தான் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கில் வந்துட்டு இண்டிகேட்டருக்கு மட்டும் வந்து கிடையாது, நம்ம வைப்பரோட கண்ட்ரோல்ஸுமே வந்துட்டு எல்லாமே இதில் தான் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ VWயோட டைரானில் ஆர்லைன் அப்படின்ற இந்த லோகோவும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சாரி ஐ ஃபர்காட் டு ஷோ யூ திஸ். ஸோ இந்த இடத்துல ரியரில் வந்துட்டு இந்த ஆம்ரெஸ்ட் வந்து பாருங்களேன். ஸோ ஐ மீன் ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. பிகாஸ் மை ஹைட் வந்து 5.5. ஸோ என்னோட டிரைவிங்காக அந்த சீட்டை வந்து நல்லா மேலே தூக்கி வந்து வச்சிருந்தேன். அப்போ தான் எனக்கு வந்து ரோட் வியூ வந்து ரொம்ப பெட்டராக வந்து தெரிஞ்சது. ஸோ அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணது வந்து என்ன அப்படின்னா ஆம்பர்ஸ் வந்து ரொம்ப கீழே இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணேன். பட் இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப நம்மளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்ரெஸ்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு அடிஷ்னலான ஒரு பாயிண்ட். ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு விஷயமும் வந்து கூட. எப்படி மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு போகிறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது வந்து கீழே வந்து போயிடும். அண்ட் ஆல்சோ நாட் ஒன்லி தட், இந்த இடத்துல வந்துட்டு சின்ன ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த கப் ஹோல்டர்ஸை உங்களால் வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இஃப் யூ வாண்ட் இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம், எங்கே வேணுமோ நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு அடிஷ்னலான ஒரு பாயிண்ட். ஸ்டீரிங் வீலோட ரைட் சைடில் தான் லைட்டோட கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மோடை நான் வந்து டேப் பண்ணுறேன் அப்படின்றப்ப பார்க்கிங் லைட் அண்ட் ஆட்டோ மோடில் இருக்குது. இப்போ ஃபைனலி மேனுவலாக வந்துட்டு நான் ஹெட்லாம்ப் அண்ட் பார்க்கிங் லைட்ஸ் வந்து ஒர்க் வந்து ஆன் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட் டிஃபாகர், ரியர் டிஃபாகரோட கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த VW டைரானோட ரிவர்ஸ் கேமரா வந்து பாருங்க. ஸோ இன்ஜென்ரலாக நான் ஸ்டீரிங்கை ரொட்டேட் பண்ணுறப்ப இந்த கைட்லைன்ஸ் வந்து திரும்புறத நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். இப்போ நான் வந்து ஸ்டீரிங்கை வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இதை ஆல்மோஸ்ட் லாக் பண்ணி பிடிக்கிறப்ப இந்த கேமராவே திரும்புற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் பார்க்க முடியும் நான் வந்து நம்புறேன். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ரொட்டேட் வந்து பண்ணுறேன். இருங்க, அதில் ஃபுல்லாக லாக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அந்த கேமரா வந்து திரும்புற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே வந்து சாஃப்ட்வேரில் தான் நடக்குது, கேமரா வந்து திரும்பாது. அண்ட் ஆல்சோ இவ்வளோ விஷயத்த கொடுத்த இவங்க இந்த கேமராவோட குவாலிட்டியும் வந்துட்டு VGA கேமரா மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை டெஃபினட்டாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அதுவும் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு SUV இல்லை. பட் 360 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு ஆங்கிள்ஸ் வந்து நம்மளால சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். பட் எல்லாமே வந்துட்டு 2D மட்டும்தான், 3D வந்து கிடையவே கிடையாது. VW அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து சேஃப்டிக்கு வந்து எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. பட் VWயோட டைரானில் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து சேஃப்டி வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் யூரோப்பியன் NCAPல 5 ஸ்டார் ரேட்டிங் ஃபார் போத் அடல்ட் அண்ட் சைல்ட். அண்ட் ஆல்சோ 9 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரைன் சென்சிங் வைப்பர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. 14 ஃபீச்சர்ஸோட ஏடாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன் ரீசெண்டில் தான் கோடியாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டைரானில் லான்ச் பண்ணும்போதே வந்துட்டு இந்த ஏடாஸ் ஃபீச்சர்ஸோட தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது போக ABS, CBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட், ஹில் டிசன் கண்ட்ரோல் அப்படின்ற இந்த செட் ஆஃப் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதுல வந்து இருக்கு அப்படின்றது. அண்ட் ஆஸ் ஐ சேட் ஏர்லியர், ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு சேஃப்டி அப்படின்னாலே இந்த கிராஷ் டெஸ்ட் அப்படின்றதெல்லாமே தாண்டிட்டு இதில் நிறைய ஹிடனான ஒரு சேஃப்டி பேக்ஸ் வந்து எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்றத நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் ட்ரைன் சென்சிங் வைப்பர்ஸ், ORVMல இருக்க இந்த ஆட்டோ டிமிங் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இருக்க விஷயங்கள் தான் வந்துட்டு இப்போ VW வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிராஷ் டெஸ்ட் அப்படின்றத எல்லாமே தாண்டி மக்கள் இது எல்லாத்துலேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வந்து கூட. ஸோ when it comes to engine option அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த பானட்டில் வந்துட்டு கேஸ்டட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறனால ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2 லாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிங் அண்ட் ராட்லிங் சவுண்ட் எல்லாமே ரொம்ப வந்து மினிமலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்சுலேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறனால நான் டிரைவ் ரிவ்யூவில் கூட வந்து சொல்லியிருந்தேன். கேபின்குள்ளே வந்துட்டு நாய்ஸ் வந்து எதுவுமே வந்து கிடையாது. கம்ப்ளீட்டான ஒரு சைலண்டான ஒரு கேபின் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ when it comes to the engine, 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து
வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. 204 BHP and 320 Nm ஆஃப் டார்க் மேட்டர் வித் 7-speed DSG கியர் பாக்ஸ். இது வந்துட்டு DQ381 டிரான்ஸ்மிஷன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இதுதான் அந்த VW ஃபேமிலியில் இருக்க எல்லா ஸ்போர்ட்ஸ் கார்லையும் ஆல்மோஸ்ட் இதே டிரான்ஸ்மிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால ஷிஃப்டிங் வந்து ரொம்ப வந்து குயிக்காக இருந்துச்சு அப்படின்றத என்னால் டெஃபினட்டாக வந்து சொல்ல முடியும். ஸோ நமக்கு இந்த VW டைரானை வந்து கொடுத்தது ரமணி குரூப்ஸ். ஸோ நீங்கள் இந்த டைரானை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் வந்து பண்ணுங்கள். பிகாஸ் VWவோட ரமணி குரூப்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் 15 மெயின் அவுட்லெட்ஸ் வந்து இருக்குது. அப்படிங்கிறனால உங்களோட டோர் ஸ்டெப்புக்கே வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றத என்னால் ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல முடியும். அண்ட் தேங்க்ஸ் டு ரமணி குரூப்ஸ் ஃபார் ப்ரொவைடிங் அஸ் திஸ் பியூட்டிஃபுல் கார். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஸோ VW டைரான் நம்ம யாருக்கு வந்து சஜஷன் கொடுக்கும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ப்ரீமியம் கார்ஸ் லக்ஸுரி கார்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றப்ப VWவோட டைரான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி வேல்யூ ஃபார் மணியில் எல்லா பாக்ஸையும் இது வந்து டிக் பண்ணும் அப்படின்றத என்னால் ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல முடியும். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு மெர்க் ஆகட்டும், BMW ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி என்ட்ரி லெவலில் இருக்க மெர்க் BMWலாம் வந்து போகிறீங்க அப்படின்றப்ப இவ்வளோ செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. அண்ட் ஆல்சோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஹேண்ட்லிங் வந்து எந்த இடத்துலையுமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னடா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எந்த இடத்துலையுமே வந்து கிடையாது. எஸ்பெஷலி நீங்கள் வந்துட்டு ஹைவே டிரைவிங் தான் வந்து போவீங்க, ஒரு அடிஷ்னல் கார் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றப்ப VWவோட டைரான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிக்காக இருக்கும். சேஃப்டி பாக்ஸ் எல்லாமே வந்து டிக் ஆகிடும், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து டிக் ஆகிடும் அப்படின்றத என்னால் ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல முடியும். ஈவன் ஹைவே டிரைவிங்கோட கம்ஃபர்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறக்காக மசாஜர் சீட்ஸ் அண்ட் வென்டிலேட்டர் சீட்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டைரானில் வந்து கொடுத்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு காராக வந்து VW வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இதோட சக்ஸஸ்க்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். Stay tuned for the next video. Until then, bye bye from Praveen Saravanan. Stay tuned. Thank you.